ஆமா வந்ததுல இருந்து ஒரே போர் ஒண்ணு ஒரு குடும்பம் மாதிரி ஒரே நாள்ல நம்ம ஒன்றி போயிட்டோம். இன்னைக்கு இங்க 2 புது உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரேசன் நாயர். ஹாய் சோ ஸ்வீட். ஹலோ. அட கடவுளே, சன்னியாசியா போறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க ஹோன், இது ஹோன். ஹாய் என்னங்க, நான் தாங்க உங்க பங்கஜம். நான் தான் உங்க அம்புஜம். என்னடி அங்கஜம் பங்கஜங்கறீங்க? ஏய், who are you? Who are you? யார பார்த்து என்ன பேசுற? நான் யாருன்னு தெரியும்ல? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஓல்ட் போய் சொல்லாதீங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மேல இருந்து கையடி. நீ வாய மூடு. இங்க பாருடி செல்லம், இது பாகல். பாகல் பாகல்? அரே மேடம் போ சொல்லு. எங்களை போ சொல்றதுக்கு நீ யாருடி? ஏய் என்னாச்சு? கொஞ்சம் சொல்றது மேடம், சொல்றது கேளுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன உங்க பிரச்சனை? ப்ளீஸ். அவர் ஏன் புருஷன் இல்ல ஏன் புருஷன்? நான் இவளோட புருஷன். லுக், இந்த கேம்புக்கு வெளியில நீங்க எல்லாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த கேம்ப்ல இங்க யாருக்கும் யாரும் சொந்தம் இல்ல. இந்த கேம்போட சட்ட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு இங்க இருக்க முடியாதவங்க இப்பவே இந்த கேம்பை விட்டு வெளியில போயிடலாம். இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க உங்க ரூமுக்கு போங்க. தம்பி ரொம்ப அழகா இருக்கு. என் ரூம் நம்பர் என்ன? பிரியா, இவர ரூம்ல கொண்டு போய் விடுங்க. இவங்க கூட்டி போங்களா? பாத்துமா என்னங்க நாளை தான் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. அடியே மூதேவி, ஏதோ வசியம் பண்ணி என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஆமா, இந்த விஷயத்துலயாவது நம்ம ஒத்துமையா இருக்கணும்க்கா. ஆமா, ஒன்னாவே இருப்போம். நல்ல வேளை யாரும் நம்மள கண்டுபிடிக்கல. வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரியே சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா தான் இருக்கும். ஆனா பாவம் அந்த கான்ஸ்டபிள் அங்க ஜெயில களி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆமா, நம்ம 800 எஸ்டேட் விஷயம் என்னாச்சு? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஃபிகர் சூப்பரா இருக்குல்ல? எல்லாம் செம ஃபிகர். டேய், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நேத்து நம்மள ஒரு கிளவி கார்ல ஏத்திட்டு வந்தாங்கல, அது ஏன் என்ன ஒரு மாதிரி பாக்குது? ஒருவேளை அது நம்மள கண்டுபிடிச்சிருக்குமோ? டேனியல், ஒரு குயில் சத்தம் கேக்குது. எஸ். அட கடவுளே, இந்த நாசமா போன கிளவி. இன்னைக்கு நீ செத்த. இந்த முகம், இந்த தாடி, இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கேன், அந்த கிழவியை நான் போட்டு தள்ளிடுவேன். கொலலாம் வேணாண்டா, அதுக்கு பதிலா அந்த நாசமா போன கிளவி கால்ல விழுந்துடலாம். விழுந்துரு. என்ன இது? என்ன பண்றீங்க? எங்க செல்ல மார்க்ரேட் ஆண்டி, எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. நாங்க எதுவோ வேணும்னு பண்ணல. எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நானும் அதே நிலைமையில தான் இருக்கு. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். மாட்டிக்கிட்டோம். போட்டு தள்ளிட்டோ. கொஞ்சம் பொறுமையாயிரு. இனிமேலும் நான் அந்த உண்மையை மறைச்சு வச்சேன்னா இதை விட பெரிய பாவம் வேற எதுவுமே இல்ல. இப்பயாவது போட்டுட்டுமா? கொஞ்சம் இருடா. உங்களை பாக்கும்போது இறந்து போன என் புருஷன் மாதிரியே இருக்கீங்க டேனியல். போட்டு தள்ளிடுறா. வேணாடா. இல்லனா நான் போட்டு தள்ளிடுவேன்டா. வேண்டாம். மிஸ்டர் நாயர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானும் டேனியலும் கொஞ்சம் தனியா உட்காந்து பேசலாமா? எனக்கு தனியாவா? வேண்டாமா? டேய், ஏன்டா இப்படி வாங்க டேனியல், வாங்க. மார்கரெட், என்ன? I have to ஒரு நிமிஷம் இப்ப அனுப்பிடுறேன். Okay. Wait a minute for 5 minutes. இத பார், அவங்க இறந்து போன புருஷன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல இருக்காங்க. நாம இங்க தங்க வேண்டாமா? தங்கணும். இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல வேணாம். அப்புறம் ஒரு பொண்டாட்டின்ற முறையில அவங்க என்ன கேட்டாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொன்னுடுடா. மார்கரெட், எஸ். your luggage கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. கூட்டிட்டு போங்க. பரவாயில்ல, போதும். ஐயோ, என்ன தள்ளிக்கிட்டு போதே. இந்த வயசுல அந்த கிளவிக்கு தேவை